தான் நான் சேர்க்க போகிறேன். கொள்ளு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் போல் கொள்ளு. இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா தீயக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா டப்பு டப்புன்னு சத்தம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட ஒரு 400 கிராம் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆக்கி நல்லா வறுக்கணும். உளுந்தும் கொள்ளும் நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம வந்து கட்டி பெருங்காயத்தை தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை ஃபுல்லாகவே பிரித்து போட்டுருங்க. இப்போ இதை நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கும் இந்த வாசத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்து இப்போ நிறம் மாறின உடனே பூண்டும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம். இப்போ இந்த பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்டி வந்து அது கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் சிம்மிலேயே போட்டு இது எல்லா பொருளையும் இன்னும் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. இந்த வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் செஞ்சு வச்சுக்கும் போது அது கெட்டு போகவே போகாது. இந்த மாதிரி பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லெண்ணெய் சாப்பிடும்போது தேவையே படாது. அந்த